ரீசெண்டா ஒரு படத்தோட ஈவென்ட்ல கலந்துகிட்ட டைரக்டர் வெங்கட் பிரபு அவரு கோட் படம் பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு மீடியாக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட் படத்துடைய சிங்கிள் எப்போ வரும்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கோட் படத்துடைய ஷூட்டிங் இறுதி கட்டத்தை இப்போதான் நெருங்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டு வரைக்கும் போகும். தென் அதுக்கப்புறம் ஃபாரின்ல கொஞ்சம் ஷூட் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் மே மந்த்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி யோசிக்கணும். தென் கோட் படத்தில் எத்தனை சாங் இருக்குன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நிறையவே இருக்கு. தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தென் எல்லாரும் கோட் படத்துடைய போஸ்டர் பார்த்துட்டு ஜெமினி மேன் கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ அது மாதிரி அந்த படத்துடைய தழுவுலா இருக்குமான்னு கேட்டதுக்கு இல்ல ஜஸ்ட் போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க, இது க்ளோன் படம் கிடையாது, டபுள் ஆக்ஷன் படம். தென் விக்ரம் படத்துல சூர்யா அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்ண மாதிரி கோட் படத்துல யாராவது பண்றாங்களான்னு கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் அது மாதிரி எதுவுமே யோசிக்கவே இல்லை. தென் அது மட்டும் இல்லாம இப்பவே சொல்லிட்டு அது எப்படி சிறப்பு தோற்றமா இருக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகர்களான விஜய் அஜித் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷல் என்னன்னு கேட்டதுக்கு அஜித் சாருக்கு பிரியாணினா நம்ம தளபதிக்கு டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் விஜய் அவர்களுடைய படம்னாவே அப்டேட் எல்லாம் கரெக்டா வந்துடும், நீங்க ஏன் கோட் படத்துக்கு அப்டேட் விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இது மாதிரி டைம்ல எப்படி விடுறது, ஜஸ்ட் போஸ்டரா இருந்தா கூட பரவாயில்ல, பெரிய அப்டேட் அப்படிங்கும்போது ஏதாவது பெரிய ஃபெஸ்டிவல் டேஸ்ல விட்டாதான் நல்லா இருக்கும். ஆனா அது கோட் படத்துல நிறைய சிஜி ஒர்க் இருக்கிறதுனால அமெரிக்காவிலும் இந்தியாவிலையும் பாதி பாதி பிரிச்சு கொடுத்து ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல எது நல்லா இருக்கு, எது மாத்தலாம் எது மாத்தக்கூடாதுங்கிறது யோசிக்கிறதுக்கே ரொம்ப நாள் டைம் எடுக்குது. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூ இல்லாம ஃபைனல் பண்ணிட்டு தான் கோட் படத்துடைய அப்டேட் விடலாம்னு இருக்கோம். தென் ஃபைனலா கோட் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ்ல ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கும். பட் சிஜி ஒர்க் எல்லாம் டிலே ஆகிற பட்சத்தில் மேபி அந்த டேட்டும் மாறலாம். தென் தளபதி 69க்கு அப்புறம் விஜய் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த நியூஸ் ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்டதுக்கு இல்ல நாங்களே அறிக்கை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ் தளபதி ஃபேனா அவர் இன்னும் படங்கள் நடிச்சா நல்லா இருக்கும். அண்ட் லியோ 2 பத்தி லோகேஷ் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதே தான் நானும் சொல்றேன், அதாவது அவர் நடிச்சா நல்லா இருக்கும், எஸ் தளபதி ஃபேனா இதை நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அண்ட் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ்ல தான் கோட் படத்தை ரிலீஸ் பண்றாங்கிற பட்சத்தில் மேபி அது தீபாவளியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அந்த டேட்டா கூட இருக்கலாம். அண்ட் இனிமே தளபதி ஃபேன்ஸுக்கு கோட் படத்திலிருந்து அப்டேட் எதுவும் வரப்போறது இல்லை மே மாசம் வரைக்கும். ஸோ அதனால் வரைக்கும் நம்ம தளபதியோட அரசியல் நியூஸ் மட்டும் தான் பார்க்க போறோம் போல. மேபி தளபதி 69 பத்தின அப்டேட் ஏதாவது வந்தா நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.